இதுக்கெல்லாம் இங்கிலீஷ்ல வேர்ட் இருக்கா? அப்படி நீங்களே ஆச்சரியப்படுற மாதிரியான சில வேர்ட்ஸ் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த ஆக்ஷன நம்ம என்னன்னு சொல்லலாம்? அதாவது ஸ்க்ரோலிங் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே. ரீல்ஸ் வந்து நம்ம பார்த்துட்டு போயிட்டே இருக்கிறது. டைம் போறதே தெரியாம பார்த்துட்டே இருப்போம். ஸோ அதுக்கு என்ன யூஸ்? எதுக்காக நம்ம பார்க்க ஆரம்பிச்சோம்? என்ன பார்த்துட்டு இருக்கோம்? அதுவே தெரியாது. ஸோ இந்த மாதிரி பண்றத நம்ம டூம் ஸ்க்ரோலிங் அப்படின்னு சொல்லலாம். டூம் ஸ்க்ரோலிங். அண்ட் இந்த பிக்சர் பார்த்தீங்கன்னா, இது வந்து ரியலா, ஃபேக்கா அப்படின்றதே தெரியாது. ஃபேக் தான். ஆனா ரியல் மாதிரியே இருக்கும். இந்த மாதிரி நெறைய சோஷியல் மீடியால கொட்டி கிடக்கு. ஸோ இந்த மாதிரியான இமேஜஸ், இந்த மாதிரி சில வீடியோஸ், சில வந்து ஆடியோ ஃபைல்ஸ். ஸோ இந்த மாதிரி இருக்கிறத ஃபேக்கா இருக்கிற ஒரு விஷயம் ரியலாவே இருக்கிற மாதிரி பண்றாங்க அப்படின்னா, அத தான் நம்ம டீப் ஃபேக் அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி உங்களுக்கு நடந்ததுண்டா? நம்ம ஏதாவது ஃபோட்டோ எடுப்போம். ஏதாவது மொனுமெண்ட் கிட்ட நின்னு ஃபோட்டோ எடுத்துட்டு இருப்போம். திடீர்னு யாராவது குறுக்க வந்துருவாங்க. ஸோ இல்லன்னா ஃபன்னுக்காக யாராவது வந்து அந்த ஃபோட்டோவ கொலாப்ஸ் பண்ணணும் அப்படின்ட்டு வருவாங்க. இந்த விஷயத்த நம்ம ஃபோட்டோ பாம் அப்படின்னு சொல்லலாம். குழந்தைங்க பிறந்ததுல இருந்து ஃபர்ஸ்ட் வேர்ட்ஸ் சொல்ற வரைக்கும், ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து வைக்கிறதுல இருந்து, அவங்க ஸ்கூலுக்கு போற வரைக்கும் எல்லாத்தையுமே நம்ம சோஷியல் மீடியால அப்லோட் பண்றாங்க. வீலாகா போடுறாங்க அப்படின்னா சில பேரண்ட்ஸ், அந்த பேரண்ட்ட வந்து நம்ம ஷேரண்ட் அப்படின்னு ஒரு வேர்ட் வச்சு மென்ஷன் பண்றாங்க நவடேஸ். ஸோ இத வந்து பேரண்டிங்னு சொல்லாம ஷேரண்டிங் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா எல்லாத்தையுமே ஷேர் பண்றதுனால. ஸோ ஷேர் அண்ட் பேரண்ட் இது 2யுமே வந்து மெர்ஜ் பண்ணி ஷேரண்ட் அப்படின்னு ஒரு வேர்ட் இருக்கு. இந்த மாதிரி பொசிஷன் நீங்க வந்து நிறைய பப்ளிக் பிளேசஸ்ல, பஸ்ஸஸ்ல, ட்ரெயின்ஸ்லலாம் நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்க. இந்த பொசிஷனை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா மேன் ஸ்ப்ரெட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே. ஸோ இந்த மாதிரி மற்றவங்களுக்கு இடம் கொடுக்காம லெக்ஸை வந்து வைடா ஸ்ப்ரெட் பண்ணி உட்கார்ந்துருக்கிற பீப்புள், அந்த பொசிஷனை வந்து நம்ம மேன் ஸ்ப்ரெட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி நமக்கு தெரியாத விஷயங்களை லேர்ன் பண்ணிக்கணும். இங்கிலீஷ்ல எனக்கு தெரியாத விஷயங்கள் நிறைய இருக்கு. அதை நான் ப்ராப்பரா லேர்ன் பண்ணிக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா ஹயா இஸ் த பெஸ்ட் பிளாட்ஃபார்ம். ஸோ ஹயால ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸஸ் போயிட்டு இருக்கு. ஆஃப்லைன் கிளாஸஸ் மதுரையில் போயிட்டு இருக்கு. ஆன்லைன் கிளாஸஸ் லைவ் ஆன்லைன் செஷன்ஸ் போயிட்டு இருக்கு. ஃபர்தரா டீட்டெயில்ஸ் வேணும்னா இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. Thank you so much.